வணக்கம் நேயர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. தினம் தினம் ஒரு பாலியல் வன்கொடுமை கேஸ பத்தி பேசுறோம். நேத்து கிருஷ்ணகிரியில நடந்தத பத்தி பேசுறோம். இன்னைக்கு ராஜஸ்தான்ல மிக கொடூரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. தெரு ஓரமா குப்பை பொறுக்குகிற ஒரு பெண். அவங்க 3 வயசு குழந்தையோட தெரு ஓரமா கோவில் வாசல்ல நைட்டு படுத்து இருந்திருக்கிறாங்க. இரவு 2 மணி அளவுல இந்த 3 வயசு குழந்தைய ஒரு காம கொடூரன் தூக்கிட்டு போய் பாலியல் வன்கொடுமை செஞ்சு உடம்பு ஃபுல்லா கடிச்சு ரணமாக்கிட்டு யாருக்கும் தெரியாம மறுபடியும் அந்த குழந்தைய அது இருந்த இடத்துலயே கொண்டு வந்து அம்மா பக்கத்துல போட்டுட்டு போயிருக்கிறான். விடிய காலையில அங்க கோவில் வாசல்ல வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு பெண்மணி வந்து பார்க்கும் பொழுதுதான் அந்த குழந்தை இப்படி ரத்த வெள்ளத்துல இருக்கிறத பார்த்துட்டு பதறி அடிச்சுட்டு உடனே அக்கம் பக்கத்துல சொல்லி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறாங்க. அந்த பெண்ணுடைய தாய்க்கு மனநலம் சரியில்லையா. கடைசியில குற்றவாளி யார் அப்படின்றத சிசிடிவி ஃபுட்டேஜ் வழியா கண்டுபிடிச்சிருக்காங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இவன் குழந்தைய தூக்கிட்டு போறது முதல் கொண்டு திரும்ப கொண்டு வந்து தூக்கி வீசிட்டு போறது வரைக்கும் எல்லாமே பதிவாயிருக்கு. அங்க பக்கத்திலேயே டீ கடை வச்சிருக்கிற ஒரு நபர் தான் இந்த குற்றத்தை செஞ்சிருக்காரு. அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஏன் நாடு பூரா இதை பத்தி பேச மாட்டேங்குது? கொல்கத்தாவில அபயாவுக்காக வந்த கோபம் ஏன் நாட்டில் இது போன்ற மற்ற குற்றங்களுக்கு வரமாட்டேங்குது? சரி, தெருவோரமா குப்பை பொறுக்கிற ஒரு பெண்ணுடைய மகள் தானே, அவங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு முக்கியம் இல்லைன்னு நினைச்சிட்டாங்களா? இல்ல சமூக ரீதியாக பொருளாதார ரீதியாக பின்தங்கிய ஒரு இடத்துல இருந்து வரக்கூடிய பெண் தானே, இவளுடைய பாதுகாப்பு பத்தி எல்லாம் நாம ஏன் பேசணும்? நாம ஏன் கவலைப்படணும்? அந்த உயிருக்கு அவ்வளவு மதிப்பு நாம கொடுக்கணுமா அப்படின்னு நினைச்சிட்டாங்களா? இல்ல பாஜக ஆளக்கூடிய ராஜஸ்தான் மாநிலத்துல இது நடந்துச்சே, அதனால இது நாடு பூரா பேசப்படாம இருக்குதா? இந்த கொல்கத்தா அபயா சம்பவம் நடக்கும் பொழுதே 2-3 சம்பவங்கள் நடக்குது. உத்தரகாண்ட்ல ஒரு நர்ஸ் இதே மாதிரி கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி தூக்கி வீசப்பட்டிருக்கிறாங்க. ஏன் அதை பற்றி நாடு பூரா யாரும் பேசல? ஏன் இதே மருத்துவர்கள், ஒரு மருத்துவருக்காக கொந்தளிக்கக்கூடிய போராடக்கூடிய இதே மருத்துவர்கள், செவிலியர்கள் ஏன் அந்த நர்ஸுக்காக போராடல? நேத்து உத்தரகாண்ட் மாநிலத்துல பஸ் டெப்போல அண்ணா இந்த ஊருக்கு எப்படி போகணும் எனக்கு வழி சொல்லுங்கன்னு கேட்டு வந்த ஒரு சிறுமியை அந்த பஸ் டெப்போக்குள்ள இருக்கக்கூடிய 3 டிரைவர், ஒரு கண்டக்டர், ஒரு கேஷியர் எல்லாரும் சேர்ந்து பஸ்ஸுக்குள்ள கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கிறாங்க. ஏன் நாடு பூரா யாரும் இதை பத்தி பேசல? ஏன் எந்த கோதி மீடியாவும் இத 24/7 லைவா நியூஸா டெலிகாஸ்ட் பண்ணல? ஏன் உத்தரகாண்ட் அரசை நோக்கி யாரும் கேள்வி எழுப்பல? ஏன் ராஜஸ்தான் அரசை நோக்கி யாரும் கேள்வி எழுப்பல? இதே காலகட்டத்துல பீகார்ல ஒரு தலித் சிறுமி, 14 வயது சிறுமி இதே போன்று கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு துண்டு துண்டாக வெட்டி வீசிருக்கிறாங்க உடம்ப. ஏன் பீகார்ல யாரும் கொந்தளிக்கல? ஏன் யாரும் பீகார் அரசை நோக்கி கேள்வி எழுப்பல? ஏன் நிதிஷ்குமார் ரிசைன் பண்ணணும்னு யாரும் கேட்கல? ஏன் யோகி ஆதித்யநாத் ரிசைன் பண்ணணும்னு யாரும் கேட்கல? இப்ப இந்த கல்கட்டா விஷயத்தையே எடுத்துக்கங்களேன். ஆரம்பத்துல மாணவர்கள்லாம் சேர்ந்து போராட்டம் பண்ணாங்க. எதற்காக இந்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது? எங்களுக்கு வேலை செய்யற இடத்துல பாதுகாப்பு இல்ல, அடிப்படை வசதிகள் இல்ல, இதுக்காக நாங்க போராடுறோம் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க இந்த போராட்டத்தை. இன்னைக்கு நேஷனல் மீடியால இந்த கோரிக்கைகள் தானே ட்ரெண்ட் ஆகணும், இந்த கோரிக்கைகள் தானே வைரல் ஆகணும், இந்த கோரிக்கைகள் தானே முன்னிறுத்தப்படணும். ஆனா அது நடக்குதா? நேஷனல் மீடியாலும் சரி, சோசியல் மீடியாலும் சரி, கொல்கத்தாவில சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு, மம்தா பானர்ஜி கவர்மெண்ட் சரியில்லை, மம்தா பானர்ஜி ரிசைன் பண்ணணும், இததானே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு மாணவர்களுடைய நியாயமான கோரிக்கை எல்லாம் பின்னுக்கு தள்ளப்பட்டு மொத்தமா இதுக்கு அரசியல் சாயம் பூசிட்டாங்க. இதை யாராவது கவனிச்சீங்களா? நேற்று இந்த கொல்கத்தா அபயா கேஸ்ல போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வெளியில வந்திருக்கு. ஒரு வாரமா சமூக வலைதளங்களை எவ்வளவு பொய்களை பரப்பிட்டு இருந்தாங்க. அந்த பெண்ணுக்கு கால் அப்படியே ரைட் ஆங்கிள்ஸ்ல இருக்கு, டோட்டலா உடம்புல இருக்கிற எல்லா எலும்பையும் நொறுக்கிட்டாங்க, 150 கிராம் சீமென் இருந்தது, கூட்டு பாலியல் வன்கொடுமை நடந்துச்சு, 1க்கும் மேற்பட்டவங்க இது இன்வால்வ்டு, டிஎம்சி எம்எல்ஏ மகன் இன்வால்வ்டு. இதை மூடி மறைக்க முயற்சி பண்றாங்க.
காவல்துறை, அரசாங்கம், ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் எல்லாரும் சேர்ந்து இதை மூடி மறைக்க, உண்மையை மூடி மறைக்க முயற்சி பண்றாங்க. இவ்ளோ பொய்கள், இவ்ளோ வதந்திகள் வந்தது இல்ல. நேத்து நைட்டு வரைக்கும் அவசர அவசரமா போலீஸ் அந்த பெண்ணுடைய பாடியை கொண்டு போய் எரிச்சிட்டாங்க. பெற்றோருக்கு தெரியாம எரிச்சிட்டாங்க. இன்னைக்கு காலையில பெற்றோர்கள் வந்து பிரஸ் மீட் கொடுத்திருக்காங்க. இல்ல, எங்க சம்மதத்தோட தான் நாங்க வந்து கிரிமேஷன் பண்ணினோம். நாங்க இருந்தோம். அவசரம் எல்லாம் படல. எல்லா இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு கிரிமேட் பண்ணிருக்காங்க பாடி அப்படின்னு பெற்றோர் சொல்லியிருக்காங்க. அப்போ இவ்ளோ பொய்களை சமூக வலைதளங்கள்ல எதுக்கு வந்து வைரல் ஆக்குனாங்க? என்ன பர்பஸ்? இன்னைக்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல இதெல்லாம் பொய் அப்படின்னு வெளியில வந்திருக்கு. நோ ஃபிராக்சர்ஸ், நோ டிஸ்லோகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெயிட் ஆஃப் த யூட்ரஸ் இஸ் 150 மில்லிகிராம்ஸ்னு போட்டிருக்காங்க. அதுல இருக்கக்கூடிய செமினல் ஃப்ளூயிட டிஎன்ஏ ஃபோரன்சிக் அனாலிசிஸ் மூலமாக குற்றவாளியோட மேட்ச் பண்ணிட்டாங்க. அப்ப சம்பந்தப்பட்ட அந்த குற்றவாளி, கைது செய்யப்பட்ட அந்த குற்றவாளி தான் இதுல வந்து தப்பு பண்ணிருக்கிறான் அப்படிங்கிறது இன்னைக்கு தெளிவா தெரிஞ்சு போச்சு. அப்ப கூட்டு பாலியல் வன்கொடுமை அப்படின்னு சொன்னதெல்லாம் இவங்க கிளப்பி விட்ட வதந்தி எல்லாம் லாஜிக்கலா யோசிச்சு பாருங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ் இருந்திருக்கணும். இந்த சம்பந்தப்பட்ட இந்த சஞ்சய் ராயோட உள்ள போறதும் வெளியில வரக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கும் பொழுது வேற யாராவது குற்றவாளிகள் இருந்தா அவங்களுடைய சிசிடிவி ஃபுட்டேஜ் இருந்திருக்கணுமா இல்லையா? அப்படியே வேற சிசிடிவி ஃபுட்டேஜ் இருந்து அதை வந்து காவல்துறையும் கொல்கத்தா அரசாங்கமும் வந்து சேர்ந்து அதை ஊத்தி மூட முயற்சி பண்றாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் 13ஆம் தேதியே இந்த கேஸ் சிபிஐக்கு டிரான்ஸ்பர் பண்ணப்பட்டுச்சு. இந்த குற்ற சம்பவம் நடந்த 12 ஹவர்ஸ்க்குள்ள குற்றவாளி கைது செய்யப்பட்டது. வித்தின் 12 ஹவர்ஸ் கொல்கத்தா போலீஸ் குற்றவாளியை கைது செஞ்சுட்டாங்க. கிரைம் சீனை செக்யூர் பண்ணிட்டாங்க. இன்வெஸ்டிகேஷன்ஸ் நடக்குது, ஃபோரன்சிக் அனாலிசிஸ் நடக்குது. ரிப்போர்ட் வரதுக்கு 24 to 48 hours ஆகும். அப்போ நியாயமான மாணவர்களுடைய போராட்டம் அப்படிங்கறத எந்தவித பொலிட்டிக்கல் இன்டர்ஃபியரன்ஸும் இல்லாம விட்டுருந்தா இந்நேரத்துக்கு இந்த கேஸ் முடிஞ்சிருக்கும். சரி, இந்த கேஸ 13ஆம் தேதி சிபிஐக்கு டிரான்ஸ்பர் பண்ணாங்கல்ல. இன்னைக்கு 20 தேதி, கிட்டத்தட்ட 7 நாள் ஆயிடுச்சு. கொல்கத்தா போலீஸ் எல்லாத்தையும் மூடி மறைக்கிறாங்க. எந்த அப்டேட்டும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எதுவுமே வந்து பத்திரிகையில, மீடியால சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு பேசின இதே கூட்டம் இன்னைக்கு 7 நாளா சிபிஐ வாயே திறக்கலையே. இந்த இன்வெஸ்டிகேஷன் எந்த நிலைமையில இருக்கு? யார கைது செய்திருக்காங்க? என்ன விசாரணை பண்ணிருக்காங்க? என்ன தகவல் வெளியில வந்திருக்கு? ஏதாவது ஒரு அப்டேட்டோ இல்ல ஏதாவது ஒரு பிரஸ் மீட்டோ சிபிஐ நடத்திருக்கா அந்த ஒரு வாரத்துல? இதெல்லாம் ஏன் இந்த அரசியல் கட்சிகள், குறிப்பாக பாஜக ஏன் கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க? இன்னைக்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வெளியில வந்தோம்னா கொல்கத்தா போலீஸ் சரியாக செயல்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. நடந்தது இதுதான். அத வந்து ஈஸியா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் ஃபோரன்சிக் அனாலிசிஸும் கொராபரேட் பண்ணுது. அப்போ இதற்கு நடுவுல இவ்ளோ பொய்களை கட்டவிழ்த்து விட்டு சோசியல் மீடியா பூரா வைரல் ஆக்கி நாடு பூரா ஒரு உணர்ச்சி வசப்பட்டு கொந்தளித்து இதை நாடு பூராக ஒரு போராட்டமாக மாத்தின பாஜகவுக்கும் மீடியாவுக்கும் இதுல என்ன ஆதாயம் இருக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 24/7 கொல்கத்தா வாசல்ல நின்னு கோதி மீடியா எல்லாம் லைவ் சேனல், லைவ் ரிலே, லைவ் டெலிகாஸ்ட் பண்றாங்களே. இதுக்கு முன்னால நான் குறிப்பிட்ட சம்பவங்கள் உத்தரகாண்ட் ஆகட்டும், ராஜஸ்தான் ஆகட்டும், மத்திய பிரதேஷ் ஆகட்டும், இந்த ஏதாவது ஒரு சம்பவத்தை பத்தி ஏதாவது ஒரு கோதி மீடியா சேனல் பேசியிருக்கிறாங்களா? கேள்வி கேட்டிருக்கிறாங்களா அந்த மாநில அரசு நோக்கி? அப்போ இவங்களுடைய அஜெண்டா என்ன அப்படிங்கறத தெளிவா புரிஞ்சுக்கங்க. கொல்லப்பட்ட மாணவிக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படிங்கிறது இவங்களுடைய அஜெண்டா இல்ல. மருத்துவத்துறையில இருக்க மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு தேவை, பேசிக் ஃபெசிலிட்டிஸ் தேவை அப்படிங்கிறது இவங்களுடைய அஜெண்டா இல்ல. ஒட்டு மொத்தமா நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு எதிராக பாலியல் குற்றங்கள் அதிகரித்திருக்கிறது, அதை குறைக்கணும், அதற்கான நடவடிக்கைகளை எடுக்கணும் அப்படிங்கிறது இவங்களுடைய அஜெண்டா இல்ல. இவங்களுடைய அஜெண்டா கொல்கத்தாவுல மம்தா பானர்ஜி அரசாங்கத்தை கவர்க்கணும். மம்தா பானர்ஜி பெரிய யோகியம்னு நான் என்னைக்குமே வாதாடல. அவங்க மேல 1008 குற்றச்சாட்டுகள் இருக்கு. அதை என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ்ல நான் பதிவே பண்ணிருக்கிறேன். ஆனா இந்த அளவுக்கு மக்களுடைய கோவத்தை இவங்களால ஏன் இவ்வளவு ஈஸியா தூண்ட முடியுது? யோசிச்சு பாத்தீங்களா? அப்ப இன்னைக்கு என்ன நியூஸ நீங்க கன்சியூம் பண்றீங்க? எந்த செய்தி உங்ககிட்ட வந்து சேருது? எதை பத்தி நீங்க சிந்திக்கணும்? எதை பத்தி நீங்க பேசணும்? எதற்கு நீங்க இமோஷனல் ஆகணும்? எதை நீங்க கடந்து போகணும்? இது ஒட்டு மொத்தத்தையும் அவன் முடிவு பண்றான். பிஜேபியோட டூல் கிட் முடிவு பண்ணுது. ஐடி விங் ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து ஒரு டூல் கிட் வந்ததுன்னா ஒட்டுமொத்த சங்கியும் அதே டூல் கிட்ட கையில எடுத்துக்கிட்டு அதை வைரல் பண்ணி அரசியல் பண்றாங்க.
இவங்களுக்கு அந்த நாட்டு பெண்கள் மீது அக்கறை இருக்க போகுது? இவங்களோட சித்தாந்தத்திலே அது இல்லையே. இவங்க தெய்வமா மதிக்கக்கூடிய இவங்களுடைய ஐடியாலஜிக்கல் கருத்தியல் தலைவர் சாவர்கர் என்ன சொல்லியிருக்கிறார் தெரியுமா? ரேப் கேன் பி யூஸ்ட் as a political tool அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதாவது ரேப்ப ஒரு கிரைமா அவர் பார்க்கல. பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய ஒரு குற்றமா அவர் பார்க்கல. அத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா அவர் பார்க்கிறாரு. அத ஒரு பொலிட்டிக்கல் டூலா பயன்படுத்திக்கலாம். எதிர்க்கட்சிகளை தாக்குவதற்கும் அரசியல் செய்வதற்கும் அதை ஒரு கருவியாக பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இந்த சங்கி கூட்டம் அதைத்தானே காலங்காலமா செஞ்சுக்கிட்டு வருது. நம்ம பார்த்தோம்ல, மைக்கேல்பட்டியில நடந்த போதே பார்த்தோம்ல. இதற்காக மாநில அரசு யோக்கியம் அப்படின்னு நான் சர்டிஃபை பண்ணல. தயவு செஞ்சு மீண்டும் மீண்டும் அதை பதிவு பண்றேன். ஏன்னா இதே பதிவுக்கு கீழே, இதே வீடியோ கீழே ஒரு 2-3 சங்கி வந்து இதே கேள்வியை எழுப்போம். அப்ப நீங்க டிஎம்கேவை நியாயப்படுத்துறீங்களா? அப்ப நீங்க டிஎம்சியை நியாயப்படுத்துறீங்களா? அப்படின்னு ரொம்ப யோக்கியனம் மாதிரி நம்மள கேள்வி கேட்பானுங்க. நாங்க எல்லாத்துக்கும் பேசுறோம். அது டிஎம்கே அரசுல நடந்தாலும் பேசுறோம், டிஎம்சி அரசுல நடந்தாலும் பேசுறோம், காங்கிரஸ் அரசாங்கத்துல நடந்தாலும் பேசுறோம், பாஜகல நடந்தாலும் பேசுறோம். இங்க என்னைக்கு ஒரு கிரைமா பார்த்து சம்பந்தப்பட்டவன் எந்த சமூகத்தை சேர்ந்தாலும், எந்த சாதிய பின்புலத்தை சேர்ந்தாலும், எந்த அரசியல் பின்னணியை சேர்ந்தாலும் அவனுக்கு நாங்க தண்டனை கொடுப்போம், அவனுக்கு எதிராக நாங்க போர்க்கொடி பிடிப்போம் அப்படின்னு என்னைக்கு ஒரு சமூகம் நினைக்குதோ அன்னைக்குதான் இந்த விஷயங்கள்லாம் மாறும். ரேப்பை என்னைக்கு கிரைமா பாக்குறீங்களோ அன்னைக்குதான் சொசைட்டி மாறும். இல்ல சாவர்கர் சொன்ன மாதிரி ரேப்பை என்னைக்கு பொலிட்டிக்கல் டூலா பாக்குறீங்களோ அது வரைக்கும் இந்த சமூகம் மாறவே மாறாது. இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கும். ஒவ்வொரு தடவையும் 5 நாள் 6 நாள் கொந்தளிப்பீங்க, அதுக்கப்புறம் கடந்து போயிடுவீங்க. இதுதான் நடக்க போகுது. திஸ் இஸ் பிராக்டிக்கல். ஐ எம் பீயிங் பிராக்டிக்கல், நாட் ஐடியலிஸ்டிக். யோசிச்சு பாருங்க.